ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 106:9 வசனம். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறதை போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சகல விதமான தடைகளையும் உடைத்தெறிகிறவராயிருக்கிறார். பாதைகள் இல்லாத இடத்துல அவர் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். இந்த வசனத்துல பாருங்க, சிவந்த சமுத்திரத்தை தம்முடைய ஜனங்களுக்காய் மதிர் சுவர் போல அந்த தண்ணீர் குவிலாய் நின்றது. இட் இஸ் லைக் எ வால் ஆஃப் வாட்டர். தண்ணி அப்படியே நிக்க வச்சிட்டாரு. வெட்டாந்தரையில நடந்து போகிறதை போல கர்த்தருடைய பிள்ளைகள் நடந்து போனார்கள். வேத வசனத்துல வாசிக்கிறோம், அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். He rebuked. அதட்டினார். அல்லேலூயா. அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தையின் வல்லமை, அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இன்றைக்கும் தேவனாகி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சிவந்த சமுத்திரம் மாதிரி ஒரு தடை, சிவந்த சமுத்திரத்தை போல ஒரு கட்டுக்குள்ள நீங்கள் இருக்கிறீர்களா? கர்த்தர் அவைகளை பார்த்து அதட்டுகிறார். God rebukes that. அல்லேலூயா. செங்கடல் வழிவிட்டதை போலவே எல்லா தடைகளும் விலகும். நீங்கள் சம்பூரணமாய் வாழத்தக்க வாசல்களை தேவன் திறக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் பயந்தாங்க இஸ்ரவேல் ஜனம் எல்லாம், நம்ம கதை இதோட முடிய போகிறது என்று சொல்லி இவர்களெல்லாம் கடக்க செய்த தேவன். அல்லேலூயா. என்ன நடந்தது? கடைசியில அந்த எகிப்தியரெல்லாம் அதே சமுத்திரத்துல மாண்டு போனார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை ஏதோ துரத்தி கொண்டு வரலாம். ஜனங்கள் ரூபத்துல பிசாசினுடைய தந்திரங்கள், வியாதி, பலவீனம், பாவங்கள். இன்றைக்கு தேவனாகி கர்த்தர் எப்படி எகிப்திய ஜனங்களை அவர் இல்லாதபடி செய்தாரோ, அந்த சிவத்திர சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக பண்ணினாரோ, இன்றைக்கு உன்னை துரத்துகிறவைகள் எல்லாம் காணாமல் போகும். அல்லேலூயா. எல்லா தடைகளும் உடைகிறது. நீங்கள் ஜெயகோஷம் நிறைந்த ஜெயகீதம் பாடுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். புலம்பலை அல்ல, கர்த்தர் எனக்கு வாசலை திறந்தார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். God fights for me. கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணுகிறார். என்னுடைய ஜெயம் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். என்னுடைய ஜெயம் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, எல்லா விதமான தடைகளை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீர் நீக்கி போட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில செங்கடலை போன்ற காரியங்கள், சம்பவங்கள், தடைகளை சந்தித்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு நீர் தயவு செய்வீராக. அவைகளை பார்த்து நீர் பேசுகிறீர், அதட்டுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அவைகள் வழி விடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தடைகளும் பிசாசினுடைய அடிமைத்தன நுகங்களும் இயேசுவின் நாமத்தில் அவைகள் உடைந்ததுக்காய் நன்றி ராஜா. நாமத்தின் உயர்த்து உமக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.